வணக்கம். உலகத்துக்கே படி அளப்பவர்தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானே தந்தையாக யாரை ஏற்றுக்கொண்டுள்ளார் தெரியுமா? இதோ உங்களுக்காக இந்த சுவாரஸ்யமான கதை. வீர வல்லாள மகாராஜா என்பவர் சிறந்த சிவபக்தர். இவர் தினமும் சிவபூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த ராஜா அண்ணாமலையார் மீது அதீத பக்தி கொண்டார். இதனால் திருவண்ணாமலை கோவிலுக்கென்று பல திருப்பணிகளை செய்திருக்கிறார். திருவண்ணாமலை கோவிலில் பல கோபுரங்கள் இருந்தும் வல்லாள மகாராஜா கோபுரம் என்று ஒன்று உள்ளது. அந்த கோபுரத்தை இந்த அரசர் தான் கட்டியிருக்கிறார். அண்ணாமலையார் அருளால் வல்லாள மகாராஜா சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார். அவரது ஆட்சியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மக்கள் புகழோடும் செல்வத்தோடும் நிறைந்து வாழ்ந்திருந்தனர். என்ன புகழும் செல்வமும் ஆட்சியும் இருந்தும் அவருக்கென்று மழலை செல்வம் இல்லை. இதனால் மிகுந்த மன வேதனையுற்ற ராஜா இரண்டாவது திருமணம் புரிந்து கொள்கிறார். இரண்டாவது திருமணம் புரிந்து கொண்டும் எந்த பலனும் இல்லை. உடனே அருணாச்சலத்தின் சன்னதிக்கு சென்று கண்ணீர் மல்க, இறைவா, எனக்கு குழந்தை பிராப்தத்தை கொடு என்று வேண்டிக் கொள்கிறார். பக்தன் அழும்போது இறைவன் சும்மாவாக இருப்பான்? உடனே தன் பக்தனுக்காக அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி மாறுவேடம் கொள்கிறார் சிவபெருமான். அதற்கு முன் சிவகணங்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் எல்லோரும் இந்த நகரத்தில் உள்ள தாசிகளின் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார். சிவகணங்களும் அவ்வாறே சென்று விடுகின்றன. இறைவன் சிவனடியாராக உருவம் கொண்டு அரண்மனையை நோக்கி செல்கிறார். அங்கே ராஜா சிவனடியாரை வரவேற்கிறார், உபசரிக்கிறார். உடனே சிவனடியார் கேட்கிறார், மகாராஜா, எனக்கு ஒரு ஆசை உள்ளது, அதை நிறைவேற்றுவீர்களா என்று வினவுகிறார். கண்டிப்பாக செய்கிறேன், என்னவென்று கூறுங்கள் என்றார் ராஜா. எனக்கு இன்று ஒரு இரவு மட்டும் ஒரு தாசி பெண் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே படை வீரர்களை அனுப்பி அழைத்து வர சொல்கிறார் ராஜா. ஆனால் படை வீரர்கள் நகரத்தில் எங்கு தேடியும் தாசி பெண்கள் தனியாகவே இல்லை. இந்த பதிலை ராஜாவிடம் கூற ராஜா மிகவும் மன வேதனை அடைகிறார். உடனே என்ன செய்வதென்று புரியாமல் மகாராணியிடம் சொல்ல, மகாராணி, என்றும் மகாராஜா, உங்களின் வாக்கு பொய்யாக கூடாது. சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் சிவ அபச்சாரம் வந்துவிடும். ஆகையால் அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு நானே அவரது அறைக்கு செல்கிறேன் என்று புறப்படுகிறார் மகாராணி. மகாராணி, அண்ணாமலையாரே, நீயே துணை என்று சொல்லிக்கொண்டு சிவனடியாரின் அறைக்குள் நுழைந்து சிவனடியாரை தொட முற்படும் போது அந்த சிவனடியார் அழகான குழந்தையாக மாறிவிடுகிறார். இதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தேவி குழந்தையை கையோடு தூக்கி கொண்டு வந்து உச்சி முகர்ந்து தன் கணவனிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்கிறாள். இதெல்லாம் அந்த அருணாச்சலத்தின் செயல்தான் என்று புரிந்து கொண்ட ராஜா இறைவனை கைகூப்பி வணங்குகிறார். உடனே அந்த குழந்தை மாயமாக மறைந்து வானத்தில் ஒரு அசிரீரி கேட்கிறது. வல்லாள மகாராஜா, நீ இனி கவலை கொள்ளாதே. உனக்கு மகனாக நான் இருப்பேன். உமது வாழ்நாள் முடியும் பொழுது உமக்கான ஈம காரியங்களை நானே செய்வேன் என்று சொல்கிறது அந்த குரல். மிகுந்த மகிழ்ச்சி கொண்ட ராஜாவும் ராணியும் இறைவனே நமக்கு மகனாக கிடைக்க நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று வணங்குகின்றனர். அன்றிலிருந்து இன்று வரை வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் பள்ளிகொண்டாபட்டு என்ற கிராமத்திற்கு வந்து கௌதம நதிக்கரையில் தனது தந்தையான வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கிறார். அன்று ஆயிரக்கணக்கான மக்களும் கூடி தங்களது முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். இறைவனே இங்கு திதி கொடுப்பதால் நாம் இன்று திதி கொடுத்தால் நமது முன்னோர்களும் இரட்டிப்பு பலனடைவர் என்பது நம்பிக்கையாக கருதப்படுகிறது. நன்றி.